ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு வந்து போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்ல வெக்டர் டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் வீடியோ தான். ஸோ இனிஷியலாக இது ரெண்டு லைப்ரரியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் லாமா இண்டெக்ஸில். ஸோ வெக்டார் ஸ்டோர் போஸ்ட்கிரஸ் எக்ஸ்ட்ராக்டர் என்டிட்டி யூஸ் பண்ணுறோம்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு நோட்ஸுக்கு எழுதி வச்சிருக்கேன். பேசிக்காக போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணி பிஜி அட்மின்னு ஒன்று இருக்கு, அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரியேட் எக்ஸ்டென்ஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்தா அந்த எக்ஸ்டென்ஷன் எனேபிள் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் டிஃபால்ட் லாமா இண்டெக்ஸ் லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். எல்எல்எம் செட்டிங்ஸ், மாடல் நேம் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ என்னோட டேட்டாபேஸ் வந்து லோக்கல் இல்லை, வேற ஒரு சர்வரில் வச்சுருக்கேன். நான் வீடியோ முடிகிறப்ப அது எப்படி டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத நான் அதில் காட்டுறேன் பிஜி அட்மினில். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஹோஸ்ட், போர்ட், டேட்டாபேஸ் நேம் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து வந்து இப்போதைக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுனால பிடிஎஃப் ரீடர் சிம்பிளாக யூட்டிலைஸ் பண்ணி பிடிஎஃபை லோட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் ரீடரில். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனும் இதில் யூஸ் பண்ணல. நம்ம இது முந்தின வீடியோவில் ஆல்ரெடி என்னென்ன எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கோ எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதான் வந்து பிஜி வெக்டார் ஸ்டோருடைய ஆப்ஜெக்ட். ஸோ அதில் என்னென்ன பேராமீட்டர் கொடுக்குறோங்கிறது இதில் பார்த்தாலே தெரியும். டேட்டாபேஸ், ஹோஸ்ட், பாஸ்வேர்டு, போர்ட் எல்லாமே. ஸோ அது மெயினாக என்னன்னா எம்பெடிங் டைமென்ஷன். நம்மளே சொன்ன மாதிரி 1536ங்கிறது ஓப்பன் ஏஐ டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற எம்பெடிங். ஸோ அதோட பேர் வந்து டெக்ஸ்ட் எம்பெடிங் ஏடிஏ 002. அதான் ஹச்என்எஸ் டபிள்யூங்கிறது வந்து ஹைரார்கிக்கல் நேவிகபிள் ஸ்மால் வேர்ல்டு. இது கைண்ட் ஆஃப் ஒரு இண்டெக்ஸு. ஸோ 16 ஹெச்என்எஸ்டபிள்யூ அண்டர்ஸ்கோர் எம் அப்படின்னா என்னன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பர் நோடு. ஸோ எத்தனை அட் அ டைம்ல எத்தனை நோடை வந்து கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்கணும். ஸோ இதை நம்ம அதிகப்படுத்த மெமரி ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒரு இண்டெக்ஸை பில்ட் பண்றப்ப எத்தனை ரிசல்ட்டை கணக்கில் வச்சுக்கிறது. ஸோ இந்த வேல்யூ ஹையர் ஆக ஆக அதோட இண்டெக்ஸிங் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சர்ச் இண்டெக்ஸ் பண்ண பிறகு எந்த அளவுக்கு சர்ச் வந்து எவாலுவேட் பண்ணணும், அதோடைய டெப்த். ஸோ 40க்கு பதிலாக 100 யூஸ்வலாக கொடுக்கலாம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு 1 MB 2 MBக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் சர்ச் வந்து 100ன்னு கொடுத்தீங்கன்னா அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்டார் கொசைன். கொசைன்கிற ஒரு இது வந்து பேசிக்காக ஒரு அல்காரிதம். இதை யூஸ் பண்ணி தான் வந்து எந்த நம்ம ஒரு நோடில் ஒரு டெக்ஸ்ட் சர்ச் பண்ணுறப்ப அது எந்த நோடு, அந்த நோடு சுற்றி இருக்கிற ரிலேட்டட் நோடு எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு மெத்தட். ஸோ இது மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பேசிக்காக இந்த கான்ஃபிகரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டோரேஜ் கான்டாக்ட் டிஃபைன் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் கான்டாக்ட்ஸில் வந்து இந்த வெக்டார் ஸ்டோரை நம்ம அசைன் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஹியர், ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸ் ஃப்ரம் டாக்குமெண்ட்ல வந்து ஆல்ரெடி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட இருக்கு, அதை வந்து இந்த வெக்டார் ஸ்டோரில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டோரேஜ் கான்டெக்ட் ஆல்ரெடி பிஜி வெக்டார் ஆப்ஜெக்ட் நம்ம பாயிண்ட் பண்ணிருக்கனால இது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ எம்பெடிங்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது சிம்பிள் பிடிஎஃப்ங்கிறதுனால டக்குன்னு ஒர்க் ஆயிரும். ஸோ இந்த மீன் டைம் உங்களுக்கு நான் இங்கே பிஜி அட்மின் எடுத்து வைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணால் டேட்டா அண்டர்ஸ்கோர் ரொனால்டோ பிடிஎஃப் அண்டர்ஸ்கோர் வெக்டார்னு இருக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக இதில் என்ன காலம்ஸ் இருக்குன்னா இது எல்லாமே லாமா இண்டெக்ஸே பார்த்துக்குவோம். இது நம்மளே வந்து query கிரியேட் பண்ணி டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஆர் அந்த பிஜி வெக்டார் மாடியூல் யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் இருக்கு, என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு. ஸோ பை டிஃபால்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா டெக்ஸ்ட்டும் இங்கே போட்டிருக்கு. மெட்டா டேட்டா. ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து என்னென்ன மெட்டா டேட்டா எடுக்க முடியுமோ, எக்ஸாம்பிளுக்கு பேஜ் நம்பரு, ஃபைல் நேமு, இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட் ஐடி, எம்படி எல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதான். ஸோ யூசிங் பிஜி வெக்டார் நம்ம ஒரு டேட்டா வந்து போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் பிஜி வெக்டாரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக பிஜி அட்மின் போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் மாறும். அதில் எதுவும் டவுட்டு இல்லை அதில் உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை லிங்க்டின்லேயோ கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.